Hello everyone, welcome to Cook with Subi. இன்னைக்கு ரொம்பவே சிம்பிள் பட் டேஸ்டியான ஒரு எக் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முட்டை கிரேவி இது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் அரை கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 5 முந்திரி பருப்பு வந்து நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ பாருங்கள், அரைச்ச பேஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும், திக்காக. இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். அதில் அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு பொரிஞ்சதும் 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 பட்டை, ஒரு கல்பாசி, ஒரு ஸ்டார் பூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு பிரியாணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நான் 1 கப் அளவுக்கு வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு வெங்காயம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா நான் 1 கப் தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்து அது நல்லா குழைவாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் குழைவாக வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் இருக்கும் இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு இதோட பச்சை வாசனை போய் நல்ல வாசம் வர வரைக்கும் வந்துட்டு இதை குக் பண்ணிக்கணும். அது வரைக்கும் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைனாக்கா தேங்காய் அடி பிடிச்சிரும். ஸோ ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்துட்டு இந்த மாதிரி கரண்டி கூடயே சேர்ந்து வரும், அதாவது பேனில் ஒட்டாமல் வரும். அந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு 9 நிமிஷத்துக்கிட்ட வந்து நல்லா மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கிரேவி வந்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்துட்டு நான் ஒரு 7 முட்டையை வந்து வேக வச்ச முட்டையை லைட்டாக அங்கேயும் கட் போட்டு அதில் வந்து இந்த கிரேவியில் சேர்த்துக்கிறேன். இதை வந்துட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்துட்டு பாயில் பண்ணிக்கலாம் மூடி போட்டு. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறதுங்கிறது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இல்லைன்னா கூட நீங்கள் விட்டுடலாம். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையில் தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு எக் கிரேவி ரெடி. இது வந்துட்டு பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும், பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லா போகும் இது, அண்ட் இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் ரைஸ்க்கு கூட வச்சுக்கலாம். ரொம்பவே சிம்பிளான ஒரு எக் கிரேவி ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.